तस्यावृत्तजनार्तिकन्तुकोपतिर्थम् अन्ये बहुजारिपूर्णं सम्भेवतारसमन्यरत्नं लक्ष्मी शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां सद्यां संपदां शरणं बहुभीतानां षडगोपमीश्वरं श्रीरङ्गेशेतिपुराकर्मया असौस्यादिप्रेक्षितं क्यादर्शीर्मकार्यमुनि पादाम्बुजेन्द्रं तां दीक्षान्तयाद्विश्वपुनेद्भान्तं उदाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियों हृदिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपुत्रीश्वर षठरिगुणासंयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं दुःखमे नरहति षडतियोगमे प्रसाद श्रीरङ्गकारिप्रभुयतिपतेः पुरात्तरक्ष्मी धर्मास्थानं सेवे इतीन्द्रं सकलगुणविदं वेदवीक्षणार्यं श्रीरङ्गनाथसर्वोपदीन्द्रदृष्टं लक्ष्मीर्संवदति करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि सम्यक्विवरालब्धापमान्तद्वयं श्रीमद्वीररघुपदादेरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसागरवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यमनं पुदाद्यं नारायणात् दुर्जिह्वाभिषिक्तं श्रीरङ्गनाथेज्यकरमाश्रयामः कलयामि कविध्वंसं कविलोकदिवाकरं यस्य गोविप्रकाशाभिः आविद्यन्निधनन्तमः वाळि परकालन् वाळि कलिगन्धि वाळि कुறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அலங்காரிடும் நஞ்சுக்கு நல்லும் தமிழன்னூர் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரணதாரம் பரதமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பண்பொழிகளே எங்கள் கதியை இராமா ஜெம்னியே சதுகெடுத்தாண்ட தவராஜா பொங்குகள் மங்கையர் கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. கலியன் ஒளிமாலை என்கிற இந்த சீரீஸ்ல இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரும் கம்பனும் நிறைய இடங்கள்ல திருமங்கை ஆழ்வார பொதுவா எல்லா ஆழ்வார்களையுமே அவன் தன்னுடைய பாசுரங்கள்ல திருக்குறள் அதிகம் எடுத்துட்டான். அது மாதிரி நம்மாழ்வார் சுத்தி நிறைய எடுத்துட்டான். அது தவிரவும் கூட எல்லா ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியுடைய தாக்கமும் கமநாட்ட ஆழ்வாருடைய ராமாயணத்தில் இருக்கு. அதுல இன்னைக்கு கலியனுடைய தாக்கம் கம்பநாட்டாழ்வாருடைய பாசுரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலா நாம ஒருத்தருக்கு நல்லது பண்ணா அது நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க லோகத்துல பொதுவா. அது மாதிரி இப்போ அப்பா சொல்லுவார் அடிக்கடி, பெரியவா பண்ண புண்ணியம் நமக்கு நம்ம பெருமாள் சௌக்கியமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் பாட்டனா இருக்கிறவ தென்னை மரம் இருக்கிறாங்கன்னா அப்பாவா இருக்கிறவ தென்னங்கன்று வைக்கிறார். அது வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ள அவர் காலம் முடிஞ்சிருக்கு. பிள்ளை பேரன் இளநீரை சாப்பிட்டே இருப்பான் சித்திர வைகாசியில. அது மாதிரியாக கலியனுடைய ஸ்ரீசுக்திய கம்பன் எடுத்து கையாடுதான். அது என்ன ஆச்சுன்னா கம்பன் கிட்டே இருந்து மறுபடியும் நம்ம ஆச்சாரியாளுக்கு உபயோகப்படுது. இது பெரியவாச்சாம்புள்ள கம்பநாட்டாழ்வானுடைய பாசுரங்கள்ல ரொம்ப ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். அது அவருடைய உரைகளை நல்லா ஆழமா வாசிவாருக்கு தெரியும். ஒரு எழுத்து விடாத வாசிக்கணும் பெரியவாச்சாம்புள்ள. அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. அவ்வளவு ரசிகர், நம்மையே ரசிகரா மாற்றி விடுறவர். சுவாமி தேசியனுடைய ராசிக்கும் பெரியவாச்சாம்புடைய ராசிக்கம்லாம் நம்ம ரசிகனாக மாற்றும். நம்ம அரசிகனா இருந்தா கூட நம்ம ரசிகனாக மாற்றும். அப்படி ஒரு சில இடங்கள்ல திருமங்கை ஆழ்வார் கம்பனுக்கு உதவினர். அந்த கம்பன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு, முற்பகல் நல்லது பண்ணாலும் பிற்பகல்ல வரும், முற்பகல்ல தீங்கு பண்ணாலும் பிற்பகல்ல வரும்னு சொல்ற மாதிரி நம்ம பெரியவா யாருக்கோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அந்த பலன் நமக்கு வரும்னு சொல்ற மாதிரியாக திருமங்கை ஆழ்வார் கம்பனுக்கு உதவினர். அந்த கம்பன் ஸ்ரீசுக்தி பெரியவாச்சான் பிள்ளைக்கு உதவித்து. அதனால திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு வியாக்கியானம் பண்ற பெரியவாச்சான் பிள்ளை கம்பனை மனசுல வச்சுட்டு வியாக்கியானம் பண்றார். அது மாத்திரம்ல தமிழன் என்ற சொத்துக்காக சொல்றார். அதாவது அப்படின்னா அவன் எவ்வளவு பிரசித்தமா இருந்திருக்கான்றதையும் காட்டுது. அதாவது இப்போ சுவாமி அப்படின்னா சுவாமி தேசிகனை சொல்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழன்னு சொல்லிட்டு வியாக்கியானத்துல கோட் பண்றாரு. கம்பநாட்டாழ்வான கோட் பண்றார். கோட் பண்ணிட்டு என்றான் இரே தமிழன் எப்படி சொல்றார் அப்படின்னா தமிழன்ற சப்தம் அந்த பாட்டை கோட் பண்ணி தமிழன்னு சொன்னா அது கம்பன்னு எடுத்துப்பான்ற அளவுக்கு என்றான் இரே கம்பன் எப்படி சொல்லாமல்
ஆற்று வரவிலே ஆற்று வரவிலே என்றாரே அந்த இதுவை சொல்லிட்டு அதை அவன் ஆற்று வரவில பாலகாண்டத்துல அந்த ஆற்ற வர்ணிக்கிறானே ஆற்று படலம் அதுல இருக்கக்கூடிய பாட்டுல இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் அவர் போத்துட்டு என்றானிரே தமிழன் அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு அவனும் பிரசித்தமா இருந்திருக்கான். அந்த அளவுக்கு இப்படி சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்திருக்கு அன்னைக்கு. அப்படின்னா கம்பராமாயணம் அந்த அளவுக்கு புழக்கத்துல இருந்திருக்கு சம்பிரதாயத்துலன்னு தெரியுது. அவரும் அவ்வளவு ஆழமா வாசிச்சிருக்கிறத கம்பராமாயணத்தை அப்படின்னு தெரியுது. அதனால முதல்லயே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய தாக்கம் கம்பனிடத்துல எப்படி இருந்தது என்பதை ரெண்டா புரிஞ்சுக்கலாம். அதுல நான் முக்கியத்துவம் இவன் எப்படி திருமங்கை ஆழ்வாருடைய பொருளை திருமங்கை ஆழ்வார் சாதிச்ச விஷயத்தை அவன் எடுத்துட்டான் அப்படின்றத பத்தி மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த உபன்யாசத்துல சொல்லுக்கு பல இடங்கள்ல அந்த சொல்லாட்சி இருக்கு. ஒரு தனி பதத்தினுடைய சொல்லாட்சி யாரும் பயன்படுத்தாத திருமங்கை ஆழ்வாரால் பயன்படுத்தப்பட்ட சொல்லாட்சி கம்பராமாயணத்தில் இருக்கு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அது மாதிரி இல்லை, பாசுரத்தோட விஷயம் கம்பன் எழுதின பாட்டு வேற விஷயத்தை பற்றியது, கல்யாணம் சாட்சியது வேற விஷயத்தை பற்றியது. ஆனா அந்த சொற்கள் பல உபயோகப்படுத்துது. உதாரணத்துக்கு பிரசித்தமான பாட்டு கம்பன்ல பெருமாளுடைய திருவடியோட பெருமை திருக்கைகளுடைய பெருமையை அவன் சொன்ன பாட்டு ரொம்ப பிரசித்தமான பாட்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேவும் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகல்யா சாப விமோசனம் ஆன உடனே அந்த அகலிகை சாப விமோசனம் நடந்த இடத்துல இத கம்பன் எழுதியிருக்கான். இதுல 8 வண்ணம் இருக்கு. இந்த வண்ணம் என்கிற சொல்லுக்கு நிறம் என்கிற பொருளும் இந்த பாட்டுல இருக்கு. சுபாவம் தன்மை என்கிற பொருளும் இதுல இருக்கு. இவ்வண்ணம்னா இப்படி அப்படின்னு சொல்றோமே, படினா சுபாவம்னு அர்த்தம். அத ஒரு சொல்லிலிருந்து இந்த 2 பொருளிலேயும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று ஒரு சொல்லுல ஆரம்பிச்சு 2 சொற்கள். அந்த வண்ணம் என்கிற சொல்ல பல இடங்கள்ல பொய் வண்ணம் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே பொய் வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மை வண்ணம் கருங்கில் போல் திகழ் வண்ணம் அரதகத்தின் அவ்வண்ண வண்ணனையால் கண்டது தென்னரங்கத்தே. ஸ்ரீரங்கம் பாசுரத்துல 5 வண்ணம் என்கிற சொல் 5 முறை வரும்படியாக கலியன் பயன்படுத்தியிருக்க. 8 முறை ஒரு முறை 2 முறை நான் சாம்பிளுக்கு சொல்றேன். 1 அவ்வண்ணத்தவரிடமை 5 தடவை பயன்படுத்தினதுக்கு ஸ்ரீரங்க பாசுரம். அது மாதிரி இந்தலூர் பாசுரத்துல 8 தடவை பயன்படுத்திருக்க. பாலின் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் மூர்தம் நிலவின்ன பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி தலூரீரே என்று 8 தடவை பயன்படுத்தியிருக்கேன். அப்போ இவனும் என்ன பண்றான்னா இந்த பாசுரத்துல 8 தடவை பயன்படுத்திருக்கான். திருமங்கை ஆழ்வார் மேக்சிமம் 8 1 ஆரம்பிச்சு 8 வரை பயன்படுத்தியிருக்க. இவனும் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் 8 பயன்படுத்திருக்கான். அப்போ அவரும் 8 மேக்சிமம் பயன்படுத்திட்டு அதிலே வச்சு இவனும் பாசனம் இருக்கான். இப்படிப்பட்ட சொல்லொற்றுமை பல இருந்தாலும் முக்கியமாக இப்ப நம்ம பொருள் ஒற்றுமை கலியன் சாச்ச பொருளை அவன் எப்படி எடுத்து கையாண்டு இருக்கான் அப்படின்றத முக்கியமாக பார்ப்போம். இப்போ முதல் தசகம் பெரிய திருமொழி வாடினேன் வாடி அதனுடைய கடைசி பாசுரம் திருநாம பாட்டு வண்டரை சோலை மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையார்வாட் கலிகன்றி செஞ்சொரால் எடுத்த தெய்வனன் மாலை இவை கொண்டு சிக்கென தொண்டீர் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடை விலைக்கு நாராயணா என்னும் நாமம்
மஞ்சுளாம் சோலை வண்டரை மானில் முதலடி மட்டும் இப்ப நமக்கு வேணும். மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையார்வாட் கலிகன்றி யாரால இயற்றப்பட்டதுன்றத முதல் வரியால சாய்கிற. வால் கலிகன்றி வாழ கையில வச்சிருக்கக்கூடிய கலிகன்றி அவனால எழுதப்பட்டது இந்த பாடல், இந்த 10 பாசுரங்கள். அவன் யார்? மங்கையார், மங்கை தேசத்து மக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவராகவும் கையிலே வாளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக கலிகன்றி. அந்த மங்கை நாட்டை உடையவர்கள் ஏகதேசாத்மயம் பண்ற, அதாவது மங்கையார் மங்கை நாட்டில் வாழ்பவர்கள் அந்த மங்கையாருக்கு அடைமொழியிட்டுக் கொள்ளாமல் அந்த மங்கை என்கிற நாட்டுக்கு அடைமொழி. ஏகதேசத்துல அன்வயம், ஏகதேச அன்வயம் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லினுடைய பகுதியிலே கொண்டு வந்து அடைமொழியை சேர்க்கிறது. அப்ப மங்கை எப்படிப்பட்டது? மங்கைனா இங்க பெண் இல்ல, மங்கை என்பது மங்கை நாடு. மங்கை நாடு எத்தகையது என்று சொன்னால் மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கை. அப்புறம் அதுக்கு மேல மங்கையர், பலர்பால் விகுதியை சேர்த்து மங்கையர்னு ஆகுது. அதனால ஏகதேசன்மயமாக அர்த்தம் கொள்ள வேண்டும். மங்கைக்கு அடைமொழியை கொடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இருப்பவர்கள் மங்கையர், அத்தகைய ஊரில் இருப்பவர் மங்கையர். அந்த மங்கையர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கையிலே வாளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலிகன்றி என்று பொருளாரு. இதுல மஞ்சுன்னா மேகம், உலாம் உலாவக்கூடிய சோலை சோலைகளை உடையது. இந்த மங்கை எப்படிப்பட்டது? அதாவது மங்கை நாடு எத்தகையது? எப்பொழுதும் சோலைகளிலே மேகம் தவழும்படியாக இருக்கக்கூடியது. மற்ற எத்தகையது அப்படின்னு சொன்னா வண்டரை மானீர் என்று இருக்கு. இந்த வண்டரை என்கிற சொல்லு நாம இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? கம்பன் பாட்டு உபகரிக்கவில்லை என்று சொன்னால் வண்டரை என்பதை வண்டரை மஞ்சுளாம் சோலை கொண்டு கூட்டி பொருள் கொள்வோம். அதாவது கொண்டு கூட்டி பொருள் கொள்றதுன்னா ஒரு சொல்ல, அதாவது தமிழ்ல இப்ப சம்ஸ்கிருதத்துல காக்காட்சி நியாயேனா, மத்தியமணி நியாயேனா, நியாயம் நியாயம் என்று சொல்வாரு. ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய சொற்களை எப்படி நாம் அன்வயம் பண்றோம் என்பதற்கு நியாயம் என்று சொல்வார்கள். அப்போ இங்க தமிழ்ல 7 வகையாக சொல்லப்படுது. தமிழ் இலக்கணங்கள்ல இந்த பொருள் கொள்ளுதல் என்பது 7 வகைப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதுல நீங்க அதிகம் தெரிஞ்சது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்றெல்லாம் சொல்றோமே, அதுல தாப்பிசை பொருள்கோள் என்பது ஒன்று. தாப்பிசைனா தாப்பு என்பது தாம்பு என்பது தாப்பு என்று மாறிற்று, கயறுன்னு அர்த்தம். அது ஆகு பெயராலே ஊஞ்சலை சொல்றது. ஊஞ்சல் எப்படி ஆகுது? நடு பொசிஷன்ல இருந்து அந்த பக்கம் முன்பக்கம் பின்பக்கமாக எப்படி போய் வர்றதோ, ஒரே ஊஞ்சல் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து முன்பக்கமும் பின்பக்கமும் எப்படி ஒரு சீராக அசையிருக்கோ, அப்படி ஒரு சொல் தான் பயன்படுத்தப்பட்ட இடத்திற்கு முன்பும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துக்கு பின்பும் சேருமானால் அதுக்கு தாப்பிசை பொருள்கோள் என்று பெயர். இந்த தாப்பிசை பொருள்கோளால பொருள் உரைக்கிற பெரியாச்சாம் பிள்ளை. அது நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த எண்ணம் கூட உதிக்காது, அப்பான உதிக்காது இந்த எண்ணம். வண்டு அறை, அறைனா வல்லின ரகரம், அறைனா கூவக்கூடிய ரீங்காரம் விடக்கூடிய. வண்டு எங்க ரீங்காரம் விடும்? சோலைகள்ல தான் ரீங்காரம் விடும். நாம் என்ன பண்ணுவோம்? கொண்டு கூட்டு பொருள்கோள் தான் பண்ணிருப்போம். வண்டரை மஞ்சுளாம் சோலை, வண்டரை என்கிற சொல்ல பாசுரத்தினுடைய ஆரம்பத்துல சேர்த்து கொண்டு வண்டு அறை, வண்டுகள் ரீங்காரம் விடக்கூடிய, மஞ்சு உலாம் மேகங்கள் தவழும்படியாக இருக்கக்கூடிய சோலை, அப்படிப்பட்ட சோலையை கொண்டதாகவும், மானீர் நிறைய ஜலசமுதியை கொண்டதாகவும், ஆறு முதலிய புஷ்கரணி. இன்னைக்கு இவ்வளவு 11 கட்ட சேவை நடக்கிறது. ஒரு தடவை போய் சேவிக்கணும். இன்னைக்கு அதுக்கு பார்த்தா தேப்பம் இருக்கு. பெருமாள் கலியன் ஏழரை நதியில ஏழரை ஜனங்கள் ஏழரை கொண்டு வருது. மானீர் இன்னைக்கும் இருக்கு. அந்த இன்னும் கூட போய் பார்த்தா இன்னும் அதை ஆழ்வார் இப்பயும் இயற்கை கொஞ்சம்படியாதான் இருக்கு. இன்னும் கிராமங்களாகத்தான் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா நாங்கூர் 4000 தில்ல 3000 சொன்ன அந்த வைதிக வேதாதிகரம் பண்ணுவாருடைய சமுத்தி தான் போயிட்டே தவிர இன்னும் இயற்கை குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கே ஆழ்வார் சொன்னதெல்லாம் தெரியும்படியாகத்தான் அந்த திவ்ய தேசம் இருக்கு. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு ஐயோ நாம இங்கே உட்காந்துருக்குமே அங்க போலையேன்னு தோணிட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படி வண்டரை மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையார் அப்படின்னு
ரெண்டு இடத்துலையும் அன்வயம் பட்டுத. காப்பிசை பொருள்கோள் படியாக அன்வயம் பட்டுத. தொண்டு கூட்டி நாம இருந்தா தொண்டு கூட்டி பொருள்கோள் பண்ணி வண்டரை வண்டரை என்பதும் சோலைக்கு அடைமொழி, மஞ்சுளாம் என்பதும் சோலைக்கு அடைமொழியாகத்தான் நாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கோம். ஏன்னா வண்டுகள் ரீங்காரம் இடும்படியாகவும் அதை போல மேகங்கள் உழவும்படியாகவும் இருக்கக்கூடிய சோலையை உடையதும் மாநீர் நீர்நிலைகள் காவேரி ஆறு மற்றபடி அங்கங்க புஷ்கரணி அப்படிப்பட்ட நிறைய புஷ்கரணிகளோடும் காவிரி ஆற்றோடவும் அப்படிப்பட்ட நீர்நிலைகளோடவும் கூடின ஜலசமுத்தியை கொண்ட மங்கை அந்த மங்கை நாடு அதுக்கு தலைவன் என்று அர்த்தம் பண்ணிருக்கோம். அவர் என்ன பண்ண இந்த வண்டரை என்பதை காப்பிசை பொருள்கோளாலே வண்டரை மஞ்சுளாம் சோலை வண்டரை மாநீர், வண்டரை என்பதை மாநீர் என்கிற சொல்லுக்கும் அடைமொழியாக்கியிருக்க பெரியவாச்சாரம் இல்லை. இது எப்படி பொருந்தும்? வண்டுகள் அறைதல், அறைதல்னா கூவுதல், ரீங்காரம் விடுதல். வண்டுகள் சோலையில தானே ரீங்காரம் விடும், வண்டுகள் நதியிலே நீர்நிலைகள்ல எப்படி ரீங்காரம் விடும் என்று ஒரு கேள்வி வருது. அது கண்டிப்பாக நமக்கு தோணவும் தோணி இருக்காது. கம்பந்த பாசி காட்டா இது தோன்றி இருக்காது. பெரியவாச்சாமில் கம்பராமாயணத்தை ஆழமாக சேவிச்சவரா இருக்கிறதுனால இப்படி காப்பிசை பொருள்கோள் கொண்ட அதுக்கு ஆறில்லா நாடு, சோறில்லா வீடு, அன்பில்லா துணைவி, அடங்கா மக்கள். இதுவரை இந்த நாலும் ரொம்ப துர்தசையை காட்டுறது. ஆறு இல்லாத நாடு, ஆறு ஒரு தேசம் நன்னா இருக்கணும்னா ஆறு இருக்கணும், ஆறு கிடங்க ஓணும். பாரத தேசத்தின் பெருமையே சுவாமி தேசிகன் விடாத காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய துணை நதிகள்லாம் பத்தி வர்ணிக்கிறார். இந்த ஆறு சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் நாகரிகம் பிறந்ததெல்லாம் ஆற்றின் ஓரம் பாருங்க. அந்த ஆறை பொலிட் பண்ணி குட்டி ஜவராக்கி என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டோம். இந்த பாரத தேசத்துக்கு எதெல்லாம் முக்கியமோ ஆறு அச்சேதனம்னு பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆறுகள், மலைகள், கோவில்கள், கோபுரங்கள், யாகங்கள், யஜ்யங்கள், நல்லோர்கள் இவர்களெல்லாம் மோட்சத்துக்கு வழிகாட்டுறோம். எப்படியான ஒரு நல்லவா பெரியவா நமக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுறாலோ இந்த இயற்கை வளம் நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இயற்கைனா அது கொட்டுறது, நீர்வீழ்ச்சி கொட்டுறது எல்லாம் இருக்கு. பனி போர்வை போத்து கொண்டு இருக்கு, போட்டோ எல்லாம் பிடிச்சிக்கலாம். ஆனா அங்க சூரியன் 2 மணி நாள் தான் வரும், அல்லது சூரியன் 14 மணி நாள் 18 மணி நாள் இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லதா இல்லாத சமச்சீராகவும் சூரியனுடைய உதயம் முதலியவரும் 6 ருசுக்களையும் கொண்டு இப்படிப்பட்ட பலம் இருக்கு. இதுவே மனிதனுக்கு அந்த மெய்யுணர்வை பற்றிய எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடியது. அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படின்னா, அப்போ ஆறு இல்லாத நாடு, பிரயோஜனம் இல்லாத நாடு, சோறு இல்லாத வீடு. ஆத்துக்கு வந்தா ஒருத்தருக்கு 4 பேருக்கு ஏதாவது பட்சணம் கொடுக்க முடியாது இருக்கும். அதாவது ஆத்துக்கு வந்தா அது விருந்தோம்பல் இல்லாத வீடு. அப்பா வேற ஏதோ ஒரு சொல்லுவார், அதெல்லாம் உபன்யாசத்துல சொல்லவே முடியாது. அப்படின்னா சோறு இல்லாத வந்தவாளுக்கு ஒரு கையாளுக்கு ஒன்று பட்சணம் கொடுக்க முடியாதா, அப்புறம் என்னடா வீடு அது அப்படின்றார். அப்புறம் இன்னொரு பதத்தையும் அவர் சொல்லுவார், சோறு இல்லாத வீடு, வரவாளுக்கு சாதம் போகணும். 4 பேர் வர நம்ம ஆத்துக்குள்ள வரான்னா அவ யாரா இருக்கும் தீர்ப்பம் ஒண்ணுமான்னு கேட்டு அவளுக்கு ஏதாவது கேட்கணும், கேட்காத இருக்கக்கூடாது. அப்படி விருந்தோம்பணும். விருந்தோம்பாத வீடு வீடே கிடையாது. அன்பில்லாத மனைவி, அடங்காத மக்கள், இது எல்லாம் எப்படி கெடுதலை ஏற்படுத்தும். நீருள்ள நாடு, சோர்வுள்ள வீடு, அன்புள்ள மனைவி, அடங்கிய மக்கள், ஏவா மக்கள் மூவாம் இருந்து அப்படின்னு சொல்றா பாருங்க. அது மாதிரி இந்த நீர்நிலையை வர்ணிக்கிற அந்த நீர்நிலை இங்க எப்படி இருக்கு திருவாரி திருநகரி, அதாவது இந்த இடத்துல, அதாவது ஆழ்வாருடைய தேசத்துல அப்படின்னு சொன்னா, மற்ற ஊர்ல எல்லாம் வண்டுகள் ரீங்காரமானது சோலைகள்ல தான் இருக்கும். வண்டின முரளும் சோலை, மயில் இனமாலும் சோலைன்னு சாய்க்கிறார தொழில். அது மாதிரி திருவாரி திருநகரில நதிகள்ல கூட வண்டு மொய்க்கும் அப்படின்னு இருக்கும். இப்ப நதிகள்ல வண்டு மொய்க்குமா? நதிகள் எப்படி வண்டு மொய்க்கும்? பூல தானே வண்டு மொய்க்கும். அப்ப சோலைகள்ல தானே வண்டு மொய்க்கும். நதியில எப்படி வண்டு மொய்க்கும்? எங்கேயாவது நம்ம பார்த்துக்குமா? ஈயும் வண்டும் சோலைகள்ல தான் இருக்கு. எங்கேயாவது நதியில ஈ வண்டு மொய்ச்சோம். ஆக்சுவலா நாம இப்ப எங்கேயாவது ஈ மொய்ச்சது அப்படின்னு சொன்னா ஜலத்துல என்ன பண்றோம்? அந்த ஜலம் கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னு தானே சொல்லுவோம். அது மாதிரியாக நுரை வந்தது, அந்த ஜலம் கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு தானே நாம சொல்லுவோம்.
அப்படி இருக்குச்சேன்னு சொன்னா கண்டாமினேட் ஆனதால ஈ மொய்க்கல, வண்டுகள் மொய்க்கல. திருவாலித்திருநகர்ல அவ்வளவு சோலைகள், காவேரி ஓரம், நதி ஓரம், எங்க பார்த்தாலும் சோலைகள். அந்த காவி, அந்த பெரிய பெரிய மரங்கள், நதி ஓரம் இருக்கக்கூடிய மரங்கள், நதியில பாதி வரை அதனுடைய கிளைகள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் நதியில விழுது. பூக்கு அந்த நதியில மிதக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்களை சாப்பிட்றதுக்கு வண்டுகள் வருது. இன்னொன்று, அந்த நதியில விழுந்த பூக்களை மொய்ப்பதற்காகவும் அந்த பூக்களிலேருந்து மதுவானது ஜலத்துல கலந்துருக்கு. அதனால அந்த ஜலத்தையே சாப்பிட்றதுக்கும் ஈக்கள் எல்லாம் மொய்க்கிறது, வண்டுகள் எல்லாம் மொய்க்கிறது. அப்படிப்பட்ட கரையோரம் மொத்தம் பெரிய பெரிய சோலைகளும், அதிலிருந்து போர்வ போத்தினா மாதிரியாக காவேரி ஜலத்துல மலர்கள் மிதப்பதும், அந்த மலர்களும் அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் எல்லாம் ஜலத்துல கலப்பதும், அந்த ஜலத்தை சாப்பிட்றதுக்கு வண்டுகள் ஈக்கள் வருவதும் ஆக இருக்கிறது. அப்படின்னு இந்த வண்டரை என்பதை மானீருக்கும் விசேஷமாக்கிறார், சோலைக்கும் விசேஷமாக்கி மானீருக்கும் விசேஷமாக்கிறார். சரி, இவருக்கு இது எப்படி இந்த ஐடியா வந்தது பெரியவாச்சாம்பிள்ளைக்கு சொன்னால், அங்க பெரியவாச்சாம்பிள்ளையுடைய ஸ்ரீசூக்தி, ஜலத்தினுடைய ரஷ்யதையாலே ஈக்கள் வன்பொடு மொய்ப்பதென்று ஆற்று வரவுகளிலே சொல்லுவார்களாய்த்து தமிழர். ஜலத்தினுடைய ரஷ்யதையாலே, ஜலத்துல மகரந்தம் சேர்த்திருக்கிறதுனாலே, பூக்கள் விழுந்திருக்கிறதுனாலே, மகரந்தமும் ஜலத்திலேயும் கலந்திருக்கிறதுனாலே, ஜலத்தில் மிதக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுக்கவும், அந்த ஜலமே தேனாக இருக்கிறதுனாலே அந்த ஜலத்தை பருகவும். அப்போ இப்போ வெள்ள ஜலத்தை கலந்து வச்சா நாம ஈ வருவோம்னா இருப்பதனாலேயும் ஈக்களும் வண்டுகளும் மொய்ப்பது உண்டு ஜலத்திலே என்பது, இதெல்லாம் அதிசயோக்தியா நினைச்சு கூடாது. நம்ம காலத்துல ஒண்ணு இல்லைன்றதுனாலேயே அதிசயோக்தி நினைச்சு கூடாது. அதான் தில்லையில 3000 பிராமணர்கள் இருந்தார்கள், நாங்கூரிலே 4000 பிராமணர்கள் இருந்தார்கள், வேதாத்தியனம் பண்ணவா 4000 பேர். இன்னைக்கு ஒட்டு மொத்தத்தை சேர்ந்தா 100 பேர் கிடைக்க மாட்டாங்க. இருந்ததுன்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு யாரா சொல்லுவாளா? இது மாதிரியாக அப்படி இருந்திருக்கு தேசம் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜலத்தினுடைய ரஷ்யத்தையாலே ஈக்கள் வண்டுடு. இது பாசுரத்தை கோட் பண்ணாட்டாலும் என்ன பண்ணா, தமிழர் என்ற சொல்லாலே கம்பனை சொல்லி அவன் அந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, ஜலத்தினுடைய ரஷ்யத்தையாலே அந்த பாட்டை தான் இதுவாகிட்ட ப்ரோஸ் ஆகிட்ட பெரியவாச்சாம்பிள்ளை. ஜலத்தினுடைய ரஷ்யத்தையாலே ஈக்கள் வன்பொடு மொய்ப்பது என்று ஆற்று வரவுகளிலே, ஆற்று படலம் அது பாலகாண்டத்துல சொல்லுவார்களாயிற்று தமிழர் என்று பாசுரம் எழுதுவார்களாயிற்று தமிழர் என்று சொல்ற. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பாட்டு எழுதியிருக்கான் ஆற்று பருவையில. அதுல அவன் என்ன பண்றான், ஈக்கள் வன்பொடு மொய்ப்ப வரம் மிகுந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவின்றிய தேக்கெறிந்து வருதலின் தீம்புணல் வாக்கு தேனுகர் மாக்களை மாறுமே என்று பாலகாண்டத்துல ஆற்று படலத்துல இமயமலையிலிருந்து சரைவானவள் பெருகி கோசல நாட்டு வழியாக பெறுகிறார். அப்போ அதை வர்ணிக்கிறான். ஆற்று நீர்ல, சோலைகள்ல மட்டும் இல்லாமல் ஆற்று நீரிலே ஈக்களும் வண்டுகளும் மொய்க்கின்றன. ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப வரம்பிகந்து, அது கடைசியில மாக்களை மானுமே, மானுதல் ஒப்பாதல். அப்போ மானுமே ஒக்குமே, மாக்களை ஒக்குமே. அவ எவ்வளவு குசுப்புக்காரன். மாக்களை ஒக்குமே. மா என்று மாக்கள் என்று சொன்னால் மிருகத்துக்கும் பேர் உண்டு, மாக்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கும் பேர் உண்டு. அப்போ 2 பொருள் வரா மாதிரி மாக்கள் என்ற சொல்ல அவன் பயன்படுத்தினாலே குடிகாரனை விலங்குக்கு ஒப்பாக சொல்கிறான். குடி மது உண்ணுதல் என்பது அவன், ஏன்னா அதை குடிச்சான்னா அவனுக்கு புத்தி கட்டி போறது, அவன் மிருகத்தனமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்காக மாக்களை என்று சொன்னான். மா என்கிற சப்தம் மிருகத்தையும் சொல்லும் மனிதனையும் சொல்லும். மாக்கள்னா மனிதர்கள் என்று அர்த்தம். அதனால அது எப்படி இருக்குன்னா, 2 குடிகாரனுக்கும் சரையுக்கும் ஸ்லேஷமாக இரட்டுற மொழிதான். 2 பேர் இருக்கக்கூடிய தன்மையை சேர்த்து சொல்றான். ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப. இப்பயும் பார்க்கலாம், குடிச்சிட்டு விழுந்திருந்தான்னா அவனை சுத்தி ஈ எல்லாம் வரும். ஏன்னா அந்த மதுவோட வாசனை. சாராயம் இல்லை, இது எதுவுமே சாராயம் கிடையாது, இது மது. அப்படின்னா பனை மரம், தென்னை மரத்துல இருந்து இருக்கக்கூடிய இது. அது சாஸ்திரத்திலேயே ஒரு சிலருக்கு அது சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கு.
பொதுவாக மக்கள் சாப்பிடக்கூடாது. கடின வேலை, கல் உடைப்பவர்கள், தெருக்கூத்து ஆடுபவர்கள், அந்த கடினமான காரியம் பண்ணலாம். மத்தியானம் 12 மணிக்கு ஒருத்தர் பாவம் கல் உடைக்கணும் அப்படின்னா அவளுக்கு சாப்பிடலாம்னு சொல்றது சுவாமி தேசிகன் கிட்ட இருக்கு. இது யாரு சாப்பிடலாம் அதை அப்படின்றதுக்கு பிரமாணம் காட்டுறாரு. அந்த கல்லு உலகத்துல ஒரு சிலருக்கு சாஸ்திரம், ஒரு சிலருக்கு அலோவ் பண்றது. அதை எல்லாரும் பயன்படுது. ஏன் அவன் மட்டும் சாப்பிடலாம், நான் சாப்பிடக்கூடாதான்னு சொல்லக்கூடாது. அவ சாப்பிட்டா அவளுக்கு பாதகமும் வராது, அவ சாப்பிட்டும் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால பல்லக்கு தூக்குறவாளுக்கு, அதாவது ஒருவேளை ஒரு அகோபில மடத்துடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா இன்ஜிமைடைசிங்கிற காலத்துல பல்லக்கு இருந்த வரை காலத்துல அந்த இதுல வரவு செலவு கணக்குல வச்சிருப்பா. இந்த கல் வாங்கி கொடுத்தது பல்லக்கு தூக்குறவாளுக்குன்னு சாஸ்திரத்தை, கல் உடைக்கிறவா கல் சாப்பிடலாம், இப்படிதான் இருக்கு சாஸ்திரம் இருக்கு. அது எங்கெங்க இருக்கு ஸ்லோகம்னு இப்ப சொல்லவாட்டா இருக்கட்டும். அது மாதிரியாக அவளுக்காக சாஸ்திரம் வச்சுது. அவளால் அந்த வேலையை பண்ண முடியாதுன்னு வச்சத எல்லா மனுஷனும் சாப்பிட்டு புத்தி மீறி அவன் என்ன பண்ணுவான், அதை சாப்பிடுவான், கல் உடைப்பான். அவன் புத்தி வேற எங்கேயும் போகாது. வெறுமை சாப்பிட்டு கொழுப்பெடுத்து சாப்பிட்டா அது என்ன ஆகும்னா வழியில போற ஒரு பெண்ணை கிண்டல் பண்ண வைக்கும், இப்படி எல்லாம் புத்தியை கெடுக்கும். ஆகையினால இவன் மாக்கள் ஆயிடுறான், மிருகம் ஆயிடுறான். அதை சொல்றான் அவன். அதால்தான் மாக்கள் என்கிற சப்தம் மகா கெட்டிகாராகும். அதனால மிருகம் என்று சொல்லாமல் மாக்கள் என்று சொன்னதாலே குடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் சாஸ்திரத்துல யாரு அலோவ் பண்ணிருக்கோ அவனோட வேற யாரு குடிச்சாலும் அவன் கண்டிப்பாக மிருகத்துக்கு சமம். ஏன்னா அவன் அறிவெல்லாம் இழந்துடுறான், மிருகமா மாறிடுறான். அதனால அவன் சொல்றான் ஈக்கள் பண்போடு மொய்ப்ப. அந்த பனங்கல்லு, தென்னங்கல்லு இதெல்லாம் சாப்பிடுவார்களே, அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நாங்கள்லாம் பனைமரம், பழவேரிலேருந்து செய்யார் ஸ்கூல் போற வழியிலெல்லாம் பனைமரம் ஜாஸ்தி. அதுல இறக்குவா. அந்த வழி மொத்தம் அந்த வாசனையோட போகும். பல்லாவா அந்த மரத்துல கட்டி இருக்கும். அவ்வளவு வாசனை அடிக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதுக்காக இந்த வண்டுகள் எல்லாம் மொய்க்கிறது சமம். இவன் ஷாட்டுக்கு படுத்திருந்தானா இவன் முகத்தை சுத்தி எவன் கல்லு ஷாட்டுக்கு விழுந்துருக்கான், மயங்கி போயிருக்கான்னா அவன்கிட்ட அந்த வண்டுகள் ஈக்கள் மொய்க்கும். அத மாதிரியாக என்ன ஆகுதுன்னா இந்த ஜலத்துல, சரையூர் ஜலத்திலையும் வண்டுகள் ஈக்கள் மொய்க்கிறது. ஊக்கம் மிகும் அவனுக்கு. அதை சாட்ட உடனே என்ன பண்ணுவான், இன்னும் 4 கல்லை உடைக்கணும் அப்படின்னா என்ன வரும், அதை சாட்ட உடனே இன்னும் 4 கிலோமீட்டர் அவன் 30 கிலோமீட்டர் பல்லக்க தூக்கிடுவான். அது என்ன பண்ண, அவனுக்கு ஊக்கம் கொடுக்குது. அவனை ஊக்கம் கொடுத்து வேலை செய்ய தூண்டுறது. இதுவும் எப்படி இருக்குன்னா இந்த ஜலம் ஆற்றல் மிகுந்து இருக்கிறது. இந்த சரையு நதி இருக்க கட்டடங்காம ஆற்றல், அவ்வளவு போர்ஸ்ல ஓடக்கூடிய நதியாக இருக்கு. அந்த சரையும் அடிச்சுட்டு போறதால தெளிவின்றி இருக்கு. அவனும் என்ன பண்ணுவான், மதுவை குடிச்சவன் தெளிவு இல்லாம போயிடும், அவனுக்கு தெளிவை இழந்துருவான். தேக்கு மரங்களை சரையும் அடிச்சுட்டு வருது, அவன் ஏப்பம் வரும். கல்லு குடிச்சவனுக்கு அதிகம் ஏப்பம் வரும், அவன் ஏப்பம் விடுவான். வரம்பிகந்து, அதாவது கரைக்கட்டா காவேரின்னு பழைய கிரந்தங்கள் எழுதுவான். ஒரு வருஷம் இந்த கரை காவேரிக்கு அடுத்த வருஷம் இருக்காது. அப்படி கரையை உடைச்சிட்டு வரும் காவேரின்னு சொல்லுவா. கரைக்கட்டா காவேரி, கரையை, அதாவது கரையை தானாக உருவாக்கி கொள்ளும் காவேரி என்று. அத மாதிரியாக சரை என்ன பண்ணுறது, வரம்பை மீறுறது. அப்படிப்பட்ட ஜலம் வருது, வரம்பு அதிகமாக்கிக்கிறது, தன்னை தானே அகலப்படுத்திக்கிறது. இவனும் வரம்பை மீறுவான். வரம்பு தான் குடிச்சுட்டான் அப்படின்னா நேர்மையா இருக்கிறவன் என்ன பண்ணா, அந்த சரக்கு வயிற்றுக்குள்ள போனவனே என்ன பண்ணுவான்னா, ஒரு பெண் அங்க நடந்து போனா அவளை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணுவான், எத்தையாவது பண்ணுவான். நான் வரம்ப, அந்த மரியாதை மற்றவாகிட்ட எப்படி நாம பழகணும் என்பதை அதை மாற்றி உள்ளது. உண்மையிலேயே நல்லவனாக இருந்தா கூட அதை மாற்றி விடுவவன். அதனால அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல தேனுகர் மாக்களை முக்குமே, இங்க ஈக்கள் வந்தோடு மொய்ப்ப. எதுல மொய்க்கிறத சொல்றான், இதுல மொய்க்கிறத சொல்றான், சரையூல மொய்க்கிறத சொல்றான். இதை பெரிவாச்சாம்புல சேவிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி இருக்கவே தான் இந்த இடத்துல அவர் கொண்டு கூட்டு பொருள்கள் பண்ணாமல் தாப்பிசு பொருள்களாக பண்ண. ஆகையினாலே ஜலத்தினுடைய ரசியதையாலே ஈக்கள் வந்தோடு மொய்ப்பது என்று ஆற்று வரவுகளிலே ஆயித்து சொல்லுவார்கள். சரி, கம்பன் கிட்டேருந்து இப்ப நான் முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், கல்யாணத்திலிருந்து கம்பனுக்கு போச்சு, மறுபடியும் கம்பன் கிட்டேருந்து கல்யாணுக்கு வந்ததுன்னு சொன்னேன். இப்ப எங்க கல்யாணம் கிட்டே எங்க கம்பனுக்கு போச்சு? அவர் ஒன்றும் அப்படி சொல்லி, அவர் விசேஷத்தை பார்த்தா இது கொண்டு கூட்டி பொருள்கள் கொண்ட மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொன்னா, அவரே என்ன பண்றது, ஸ்ரீரங்க பாசுரத்துல
பண்டி பைய மலப்பான் குரலாய் மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலனிடன் என்பரால். நான் சொல்லிட்டே இருந்தா அந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்க முடிஞ்சிட்டு போல இருக்கு. அடுத்த வாரம் இதையே தொடரலாம். நான் நினைச்சது இன்னைக்கு முடிச்சிருவேன்னு. இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே. கலியன் கிட்டே இருந்து கம்பனுக்கு போல, கம்பன் கிட்ட இருந்தானே பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து இப்படி கொண்டு போட்டு பொருள் கொள்ளாமல் காப்பிசை பொருள்கோள் கொண்டார் என்று சந்தேகம் வரலாம். அதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா ஸ்ரீரங்கத்து காவேரியும் இப்படி இருக்கு என்று ஸ்பஷ்டமாக திருமங்கை ஆழ்வார் வர்ணிச்சதை வச்சுட்டு அதை கொண்டு போய் அவன் பாலகாண்டம் ஆட்சி படத்துல எழுத, அதை கொண்டு வந்து இதை முதல் பாசுரத்துல பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்திருக்க. பண்டி பைய மலப்பான் குரலாய் மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தனத்தை குரலனிடன் என்பரால் வண்டு பாடும் மதுவார் புனல் வந்திழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே. அங்க நல்ல ஸ்பஷ்டமாக சாட்சிக்க கலியன். பண்டி பைய மலப்பான் குரலாய் மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தனத்தை குரலனிடன் என்பரால். அன்னைக்கு வாமனாவதாரம் பண்ணவன் திலீப்மாவதாரம் பண்ணவன் தான் ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ஊர்ல வண்டு பாடும் மதுவார் புனல். இந்த பாசுரத்துல சோலைய பத்தியே இல்லை, காவிரிய மட்டும்தான் கலியன் வர்ணிக்கிற, சோலைய வர்ணிக்கவே இல்லை. அப்ப வண்டு பாடும் என்பதை சோலைக்கு அடைமொழி ஆக்கவே முடியாது. வண்டு பாடும் மதுவார் புனல், வண்டுகள் ரீங்காரமிடும்படியாக இருக்கக்கூடிய மதுவோடு கூடின புனலை உடைய காவேரி என்று அங்க சாச்சிருக்க. ஆகையினாலே ஸ்ரீரங்க பாசுரத்திலிருந்து இந்த விஷயம் கம்பன் இடத்துல போக, ஆனா அந்த கம்பன் ஒரு பாட்டாகிட்டான். இங்க ஒரு சொல்லு இருக்கு, யாரு கலியன் இடத்துல ஒரே சொல்லுதான் இருக்கு. வண்டு பாடும் மதுவார் புனல் என்றுதான் சொல்லு இருக்கு. இதை வச்சிருந்து இரட்டத மொழிகளோட ஒரு குடிக்கிறவனுக்கும் சரைவுக்கும் ஸ்லேஷத்தோட அவன் பெருசாக்கினான். அது இந்த ஒரு சொல்ல அவன் ஒரு பாசுரம் ஆக்கின உடனே அந்த பாசுரம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய மனசுக்கு வந்துட்டு அதை கொண்டு இங்க காப்பி செய்பொருள்களாக அவர் வியாக்கியானம் பண்ண. இப்ப அவர் கூட என்ன பண்ணிருக்கலாம், நான் அதிகம் சொல்றேன்னாவோ ஆராய்ச்சி மாதிரி இருக்கட்டும், இப்ப அவர் கூட என்ன பண்ணிருக்கலாம், கம்பனை வியாக்கியானத்துல சொல்லாம விட்டுட்டுக்கலாம். ஆற்று படலத்திலே என்றானிலே தமிழன்னு சொல்லாம விட்டுட்டுக்கலாம். அவர் என்ன அதுலதான் பார்க்கணும், பெரியவாருடைய விசால மனசை சொல்லணும். அவருக்கு இந்த ஒரு சொல் வண்டு பாடும் மதுவார் புனல் என்கிற ஒரு சின்ன சொல்லானது கொண்ட ஒரு பாட்டாக மாறும் பொழுது அது நம்ம அதிக யோசனை பண்ண வச்சு இன்னொரு இடத்துல பாட்டுக்கு வியாக்கியானம் பண்ண வைக்கிறது. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்கணும், கலியனுடைய ஸ்ரீரங்க பாசுரத்தையே கோட் பண்ணி நான் இங்க கொண்டு கூட்டி பொருள் கொள்ளாமல் தாப்பிசை பொருள் கொள்கிறேன் அவர் சாய்ச்சிருக்கலாம். அது சாய்க்காமல் ஜலத்தினுடைய ரஷ்யதையாலே ஈக்கள் வன்போடு மொய்ப்பதென்று ஆற்று வரவுகளிலே ஆய்த்து சொல்லுவார்கள் தமிழர் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கூட என்ன நினைக்கிற அந்த கிரெடிட்ட கம்பன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஒரு சொல்ல ஒரு பாட்டா மாத்துவேதான் அந்த பாட்டு இப்படி என்ன வியாக்கியானம் பண்ண வச்சுது என்பதை காட்டுறார் அவர். அதனால அப்படி கலியனுடைய ஒரு சொல் ஒரு பாட்டாக பாலகாண்டத்துக்கு சென்று அந்த பாலகாண்டத்திலிருந்து இந்த முதல் தசகத்தினுடைய வண்டரை என்கிற சொல்ல எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ளாமல் காப்பிசை பொருள்கோள் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியருக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது வதரிகாசிரம பாசுரம். கரியமாமுகில் படலங்கள் கிடந்தவை முழங்கிட களிரன்று பெரிய மாசுணம் வரையன பெயர்கள் பிரிதி பெருமான். வதரிகாசிரமம் இல்லை, பெயர்கள் பிரிதியம் பெருமானை வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன் அதொலி மாலை அரிய இன்னிசை பாடுநலடியவர்க்கு அருவினை அடையாவே. பிரிதி பாசுரத்துல திருநாம பாசுரம். கரிய மாம்கில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரென்று பெரிய மாசுரம் வரையன பெயர்தரு பிரிதி எம்பெருமானை வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன ஒளிமாலை அரிய இன்னிசை பாடுதல் அடியவர்க்கு அறிவினை அடையாவே. அந்த பிரிதிய வர்ணிக்கிற பிரிதியில நிறைய மேகக்கூட்டங்கள். அந்த மேகக்கூட்டம் எப்படி இருக்குன்னா யானையை போல தெரியுது. அங்க பிரிதியிலே
நிறைய மலைப்பாம்புகள் இருக்கு. இந்த மலைப்பாம்புகள் அந்த மேகத்தை கண்டு அதை விழுங்குவதற்கு செல்லும்படியாக இருக்கிறது. கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட. கரிய மாமுகில் நல்லா வருஷிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கால மேகத்தை கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேக கூட்டங்கள். ஏன்னா யானைகளும் கூட்டம் கூட்டமா இருக்கும், யானை தனியா வராது, கூட்டம் கூட்டமாக வரும். அதுல பார்த்தா பெரிய யானை, சீனியர், அந்த யானை, குரங்கு இதெல்லாம் ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்தா தெரியும். குழந்தை எனக்கே 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கே எல்லாம் தெரியும், நானே பெரியவன் ஆயிட்டேன், நீ என்ன சொல்றதுன்னு கேட்கறவன் மிருகங்கள் இடத்துல பார்த்தா நல்லா தெரியும். அப்போ பெரிய யானை முதல்ல ரோட கிராஸ் பண்ணும், அப்புறம் வயசு பிரகாரம் அப்படியே சின்னது இருக்கும். குரங்கும் அப்படிதான் இருக்கும். அது நின்றுதுன்னா அந்த யானை நின்றா இது யானை நின்றுடும். அப்படி பல மேகங்கள், பெரிய மேகம் சின்ன மேகம் கூட்டம் கூட்டமாக இருக்கு. மேக கூட்டம் இருக்கிறது எப்படி இருக்குன்னா யானை கூட்டம் மாதிரியாக இருக்கு. யானையும் கருமை, மேகமும் கருத்த மேகம். அப்போ பல யானைகள் ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரியாக எங்கு பார்த்தாலும் மேக கூட்டம், கருத்த மேகங்கள், யானையை போல கருத்த மேகங்கள். கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட. இந்த யானைகள் எல்லாம் பிளிருமா போலே அவை மேகங்கள் எல்லாம் கர்ஜனைகள், மேகங்கள் எல்லாம் முழங்க, அதாவது இடிக்க. களிரென்று இந்த அங்க இருக்கக்கூடிய மாசுணம், மாசுணம்னா மலைப்பாம்புகள். அந்த பாம்புகள் என்ன பண்றது? களிர் என்று அந்த மேகங்களை களிரென்று நினைத்து மாசுணம் வரையன. வரையன மாசுணம். இந்த மாசுணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னா மலை போல் இருக்கிறது. மலைப்பாம்பு என்ற பெயராச்சு இருக்கு. மலைப்பாம்புகள், மலை ஒத்த பாம்புகள். மலைப்பாம்புனா மலையில் இருக்க பாம்புன்னு அர்த்தம் இல்லை, மலையை ஒத்த பாம்புகள். அவை யானை போன்ற மேகங்களையும், பிரிதி என்கிற இந்த திவ்யதேசத்திலே மேகங்கள் எல்லாம் யானையை போல் இருக்கின்றன, பாம்புகள் எல்லாம் மலையை போல இருக்கின்றன. அது பெரிய பெரிய வரை. அப்படின்னா மலைப்பாம்புனே பேர் இருக்கும்போது அதுக்கும் வரைன்னு சேர்த்தால் அப்போ மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய மலைப்பாம்பை விட அங்க இருக்கக்கூடிய மலைப்பாம்பு விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யானைகளுக்குள்ள சிலோன், அதாவது இலங்கையுடைய யானையும் கங்கைக்கரை யானைக்கும் விலை ஜாஸ்தி. யானை இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன்னு சொல்றோமே, அது ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் தெரியுது. ஏன்னா யானை தந்தங்கள் சிலோன்ல, அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உயர்ந்தவை, அதனுடைய தந்தங்கள் ரொம்ப காஸ்ட்லின்னு தெரியுது. அதாவது நீ சொல்ல, நீ கொண்டு போய் விடாட்டா பரவாயில்ல சீதைய, நான் தாம்பாளத்துல, அதாவது அந்த பெருமாள் எழுந்தருளிருந்த காலத்துல ஸ்ரீலங்காவுடைய சித்திரங்களும் ஸ்ரீலங்காவுடைய தந்தங்களும் ரொம்ப வசந்ததுன்னு தெரியுது. ஒரு ஊர்ல இருந்து வந்தா, பண்டூர்ல இருந்து வந்தவா முந்திரி பருப்பு எடுத்துட்டு வருவா, அது மாதிரியாக ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவா, அந்த ஊருக்கு உண்டானதை கொண்டு வருவாள். அந்த ஊர்ல வசந்தத்தை தானே கொண்டு வந்து வருவா. அது மாதிரியாக இந்த ஸ்ரீலங்காவுடைய சித்திரங்களையும் யானை தந்தங்களையும் ஒரு தாம்பாளத்துல வச்சுக்கிறேன், சீதையை கூட்டுக்கிறேன், நீ இதுக்காக ஒத்துக்கோ, நீ காலில் விட மாட்டா, நான் காலில் விழுந்து பிராட்டியை நான் பெருமாள் ஒப்படைச்சிலேன்னு சொல்ற இடத்துல சொல்றாங்க. அப்போ அது மாதிரியாக இந்த மலைப்பாம்புகள் கூட மற்ற தேசத்திற்குரிய மலைப்பாம்புகள் எப்படியானால் அது மாதிரி யானையை சொல்லும் பொழுது ராவணை எப்படி படுத்திருந்தான் அப்படின்னா கங்கை கரையில யானை படுத்திருக்கா மாதிரி படுத்திருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரியாக இந்த மலைப்பாம்புகள் அப்படிப்பட்ட மலைப்பாம்புகளாக இருக்கு. மேகங்கள் எல்லாம் யானையை ஒத்து இருக்கு பிரிதியில, மலைப்பாம்புகள் எல்லாம் மலையை பெரும்பெரிய மலைகளை ஒத்திருக்கிறது. இப்போ அதுக்கு மேலதான் ஒரு சொல்லு இருக்கு, பெயர்கள். அதை பார்த்து நகரக்கூடிய, பெயர்தல் என்று சொன்னால் நகர்தல் என்று அர்த்தம். ஆழ்வார் என்ன பண்றது, நகர்தல்னு தான் பதப்பிரயோகம் பண்றேன். கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட. யானை பிளிர்ற மாதிரி மேகங்கள் யானை ஊற்றிருக்கின்றன, அவைகள் முழக்கமிடுகின்றன. முழங்கிறது அந்த மேகத்தினுடைய அந்த முழக்கமானது யானை பிளிரும்படியாக தோன்றுகிறது. இந்த மலைப்பாம்புகளுக்கு பெரிய பெரிய மலையை ஊற்றிருக்கக்கூடிய மலைப்பாம்புகள் அதை கண்டு நகர்கின்றன. டுவர்ட்ஸ் மேகமா, அவே ஃப்ரம் மேகமா, அதாவது மேகத்தை நோக்கி நகர்கின்றனவா, மேகத்தை விட்டு தொலைவில் நகர்கின்றவான்னு சொல்லல ஆழ்வார் சாய்கல. இதுக்கு வியாக்கியானம் பண்ண வந்து, அதாவது வியாக்கியானத்துல சொல்றானா அதுக்கு முன்னாடியே இந்த அருளி செயலெல்லாம் அவ பரம்பரையா வைஷ்ணவா இந்த அருளி செயலை மூச்சு காத்தா வச்சிருந்திருக்கா. நஞ்சியர் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா
நஞ்சியர் சாச்சிருக்க இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சாய்க்கும் பொழுது யானையை பார்த்துட்டு பயந்து போன மலை பாம்புகள் பெயர்ந்து புறம் போகின்றன அப்படின்னா வேற எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிறதுக்கு போறது அப்படின்னு அவர் வியாக்கியானம் சாச்சிருக்க. அதுக்கப்புறம் நம்பில்ல, ஏன்னா பாசுரத்துல பெயர்ந்து என்றுதான் இருக்கு, நகர்ந்து செல்கின்றன. மேகத்தை ஒத்த களிரை ஒத்த மேகத்தை கண்டு, கர்ஜிக்கிற மேகத்தை கண்டு பெரும் பெரும் மலைகளை ஒத்த மலைப்பாம்புகள் அந்த இடத்தை விட்டு நகர்கின்றனதான் இருக்கு. நகரும்படியான பிரிதி, அந்த பிரிதியில எழுந்தவர்களுக்கு எம்பெருமானதான் பாசுரம் இருக்கு. அப்போ மேகத்தையும் அதனுடைய ஒளியையும் கண்டு பயந்து போன மலைப்பாம்புகள் நகரும்படியான பிரிதி என்று நஞ்சிய வியாக்கியான சாத்துறான். அதுக்கு நம்பில்ல என்ன சொன்னார்னா, இல்ல அந்த யானையை விழுங்குவதற்கு மேகத்தை நோக்கி பாம்புகள் செல்கின்றன. மேகத்துக்கு பயந்து, யானையை ஒத்த மேகத்துக்கு பயந்து பாம்புகள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வதற்காக நகர்கின்றன என்று அர்த்தம் பண்ண வேண்டாம். யானையே விழுங்கிடும். ஏன்னா இங்க சாதாரண மலைப்பாம்பு இல்ல, விசேஷ மலைப்பாம்பு, மாசுணம் வரையன என்று வேற விசேஷிக்க. ஆகினால அது மற்ற ஊர்ல எல்லாம் ஆட்டை மாட்டை இப்படிப்பட்ட மிருகங்களை மிருகம்னா யானையே விழுங்கும்படியான பாம்பு. ஏன்னா அந்த பாசுரத்துல அந்த பாம்புக்கு வேற வரையன என்று சொல்லப்பட்டது. அப்போ அல்லது வரையன பெயரும் அப்படின்னா மலையை போல நகரும் அப்படின்னு சொல்லுது. மலையை ஒத்த பாம்பு மலையை போல நகரும். மலையென பாம்பு இருக்கிறது அல்லது மலையென பெயர்கிறது. ஒரு மலை மூவாச்சுன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகர்ந்தா அப்படி பாம்பு நகருது. பல பொருள் கொள்ளலாம். சொல்ல அந்த கவி கையாளுறான் பாருங்க, அதுதான் ரசம். அது எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். அதை நீ என்ன நினைச்சாலும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கும், அப்படி பண்றான். அப்போ இந்த விசேஷிச்சு பாம்புக்கு அடைமொழிட்டு இருக்கிறதுனாலே நம்பில் என்ன சாகிற பல தமிழ் இலக்கியங்களை பார்த்தால் மேகத்தை கண்டு பயந்து பாம்புகள் ஓடுறது ரொம்ப குறைவுதான். மலைப்பாம்புகள்ல ஒரு ஜாதி, அதுக்குள்ள பல ஜாதிகள் இருக்கு. அது ஒரு ஜாதி, பல ஜாதி மலைப்பாம்புகள் யானையை கண்டு பயப்படுவதில்லை. ஒரே ரேரா ஒரு சில ஜாதி பாம்புகள் தான் யானையை பார்த்து நகர்றது. அப்ப பெரும்பான்மை பாம்புகள் யானையை விழுங்கும்படியாக இருக்கிறதாலையும் இந்த பாசுரத்துல விசேஷிச்சு மலையென பெயர் தரு வரையென பெயர் தரு என்று இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு சில பாம்புகள் யானையை கண்டு பயப்படுறத உதாரணமா ஆக்குவதை விட பாட்டோட சொல்லாட்சியை பார்த்துமே ஆனால் உண்மையிலேயும் பல மலைப்பாம்புகள் யானை விழுங்கக்கூடிய சக்தி கொண்டவையாக இருக்கிறது என்பது தமிழ் இலக்கியங்கள்ல தெரியறதுனால அந்த மேகத்தை நோக்கி மேகத்தை யானை என நினைத்து யானையை சாப்பிட வேண்டும், நமக்கு இற கிடைச்சது என்ற சந்தோஷத்திலே அந்த மேகத்தை நோக்கி நகரக்கூடிய பாம்புகள் என்று அர்த்தம் கொள்வது ரொம்ப பொருந்தும் என்று நம்பில்ல சாய்க்க கைத்தட்டி அதை நஞ்சியர் ஏற்றுக்கொண்டார் என்று சாய்க்கிறார். சரி, நம்பிள்ளைக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆச்சாரியாலாம் உபய பாஷையில எவ்வளவு பாண்டித்யம் இருந்திருக்கு, சங்க இலக்கியங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கா. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியால் இந்த தமிழை உண்மையில தமிழையே முறையா படிச்சவனை விட 4000 சரியா இலக்கண குறிப்போட படிச்சவனுடைய அறிவு அதிகமா இருக்கும். ஏன்னா இவ கடிச்சு துப்பின சக்கதான் மற்ற தமிழ், அப்படிப்பட்ட தமிழ் இவாருது. அப்படின்னா இவ எவ்வளவு உழைச்சிருக்கான்னு பார்க்கணும். இப்ப நம்ம காலத்துல ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவ காலத்துல எத்தனை ஓலைச்சுவடியை தேடி போய் எத்தனை சங்க இலக்கியங்களை பார்த்து மலைப்பாம்புகள்ல 2 வகை இருக்கு. பெரும்பான்மையான மலைப்பாம்புகள் யானை கண்டா பயப்படுறது இல்லை, ஒரு சிலர் தான் பயப்படுறது. இந்த பாசுரத்துல சொல்லமைப்பு இப்படி இருக்கு, அதனால இப்படி பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கைக்கு தோன்றதுன்னா அது கேவலம் இவாள்லாம் என்னவோ விரக்தா ஒண்ணுமே தெரியாதவா அரசிகால் அப்படின்னு நினைச்ச கூடாது. எவனுக்கு பெருமாள் அனுபவிக்கிறோம் எதை பார்த்தாலும் ரசிப்பான். அப்படின்னா விபரீதத்துக்கு வேணா போக மாட்டேனத்தோட அந்த பெரிய விஷயத்தை ரசிச்சவனுக்கு சின்ன விஷயம் பெரிய சரியாகவே பண்றவாளுக்கு ஒரு சாப்பியா பண்ண வராத. இந்த உலகத்தெல்லாம் பெருமாள் அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத பெருமாளையே ரசிக்கிற ஆழ்வாராச்சாரியர் கண்ணுக்கு தெரிந்த வஸ்து ரசிக்கிறது போய் என்ன இருக்கு? ஆனால் அதை பகவத் விபூதியாக பார்த்து இன்னொன்னு பகவத் விபூதியா பார்க்கிற கண்ணு இருந்தாதான் இந்த வஸ்துக்கள் வேற விதமாக தெரியும். லோகத்துல ஒரு வஸ்துவை பார்த்தா கவிஞனுக்கு அந்த வஸ்து ஒரே வஸ்து தான். முன்னாடி ஒரு பானை இருக்கு, உடஞ்ச பானை கண்ணுக்கு தென்பட்டோம். அப்ப ஒரு கவிஞனுக்கு ஒரு உணவுதான் அது என்ன, அது பானை ஓடுவான். இவன் கவிஞன் என்ன பண்ணுவான், மனிதனுடைய உடலுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்?
இந்த இந்த பானை உடையிற மாதிரி உடம்பு உடைய போறது அப்படின்றான். ஒரு 10 வஸ்து எல்லாமே யூஸ்லெஸ் பதங்க, எல்லாம் உடஞ்சி போன கோடாரி, உடஞ்சி போன பானை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ரூம்ல கூப்பிடுங்கோ, கவிஞனை கூப்பிடுங்கோ. அந்த உடஞ்சி போன உபயோகம் இல்லாத வஸ்துவிடத்துல அவனுடைய கண்ணோட்டத்தை பாருங்க, மற்றவருடைய கண்ணோட்டத்தை பாருங்க. அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவ்வளோ ரசிக்காள். அதுக்காக என்ன பண்றேன்னா இப்போ இது கம்பனுடைய பாசுரத்துல இருக்கு, 2 பாசுரம் இருக்கு. இப்படி நம்பிள்ள நஞ்சியர் அப்படி சாய்க்க, நம்பிள்ள இப்படி சாய்க்க காரணமாக இருந்தது கம்பனுடைய 2 பாடல்கள். அயோத்தியா காலத்துல சித்திரகூட படத்துல இந்த பாட்டு இருக்கு. இடிகொள் வேளத்தை எயிற்றுடம் எடுத்துடன் விழுங்கும் கடிய மாசுனம். இன்னொன்னு பாருங்க, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் கன்வின்ஸ் ஆரங்களா இல்லையா பாருங்க. கலியமாங்கில் கலியனுடைய ஸ்ரீசுக்தி அவன் எவ்வளவு கெட்டிக்காரன் அப்படின்னா திருக்குறள்ல இருந்து அதை எடுத்தா அந்த திருக்குறள் பதத்தையே உபயோகப்படுத்துவான். இதெல்லாம் அவகிட்ட கத்துக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட்டை ஒருத்தருக்கு கொடுக்கணும். நாம மற்றவா புஸ்தகம் 4 புஸ்தகத்தை பார்த்து எத்தியோ ஒன்றுக்கு விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு 4 பக்கம் கட்டுரை எழுதிட்டு நான் எழுதிட்டேன்னு நினைச்சிட்டு மாற தட்டிக்கிறோமே. இப்ப ஏற்பட்ட கவி 11,000 பாடல்கள் எழுதினமா அவன் என்ன பண்றான், இந்த ஐடியா தமக்கு எங்க வந்ததுன்றதுக்காக அந்த மூல கிரந்தத்தில் கூடிய சொற்களையே பயன்படுத்துறான். அங்க கலியன் என்ன பண்றங்க, கரியமாமுகில் படலங்கள் கிடந்தவை முழங்கிட களிரென்று மாசுனம் வரையன பெயர்சவி பிரிதியம் பெருமானை. இந்த பாசுரத்திலே இடிகொள் வேளத்தை அங்கேயும் மேகம் இடிக்கிறத அவரும் சாச்சிருக்க, அத களிறு என்று சொல்லிட்டு எங்க வேழம்னு போட்டுவான். அங்கேயும் மாசுன சப்தம், இங்கேயும் மாசுன சப்தம். இடிகொள் வேளத்தை எயிற்றுடும், எயிட்டுனா அந்த அவன் கூட கொஞ்சம் சேகரம் பண்ணணும், வேல்யூ அடிஷன் இருக்கணும். லோகத்துல என்ன பண்ண, ஒரு வஸ்து வாங்கினா திருத்தி அதுல கூடிய எந்த காய்கறி வாங்கியிருந்தாலும் என்ன பண்றோம், அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் தேவையில்லாத தோல் பாகம் ஏதாவது ஒண்ணு கழிச்சுட்டு தானே சாப்பிட்றோம். இவன் என்ன பண்ண, தந்தத்தோட விழுங்கிறது அப்படின்னு சொல்றான். அந்த பாம்பை அப்படியே தந்தத்தோட விழுங்கிறது அப்படின்னா நாம என்ன பண்ணோம், இப்ப ஆரஞ்சு பழமாவே இருந்தா என்ன பண்ணோம், தோலை உரிச்சிட்டு கொட்டையை எடுத்துட்டு சாப்பிட்றோம். அப்படின்னா அந்த தந்தம் கூட இதுக்கு ஜீரணம் ஆயிடும். அதை காட்டணும். அவன் எயிற்றோடம்னு போடுறான் பாருங்க. எயிற்றோடம் அந்த தேவையான மனுஷா எப்படியான ஒரு வஸ்துவை தேவையில்லாத பாகத்தை ஒதுக்கிட்டு பழம் காய்கறி சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த யானையை தந்தத்தோடவே விழுங்கிறதுனா என்ன அர்த்தம், அந்த தந்தமும் ஜீரணமாயிடும் போகுது அந்த பாம்புக்கு அப்படின்னு சொல்ற ரீதியில சொல்றான். இடிகொள் வேளத்தை அல்லது அந்த தந்தமும் வயிற்றுல போய் அப்புறம் அது கக்கறதோ தெரியாது. ஆனா அவனுக்கு விழுங்கும் போது தந்தத்தை விட்டுட்டு விழுங்கல, அப்படியே விழுங்கிறதுன்னு காட்டணும் அவனுக்கு. அதுக்காக சொல்றான். அதனால் அப்படி அந்த பாம்புகள் ஷாக்குக்கு ஒரு மரத்தை சுத்திட்டு உடம்ப முடிச்சதுன்னா அந்த தந்தம் கூட பவுடராயிடணும். அவன் போட்டிருக்கான், எயிற்றுடன் போட்டிருக்கான் கம்பன். இடிகொள் வேளத்தை எயிற்றுடன் எடுத்துடன் விழுங்கும். அதாவது மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், இப்ப சிங்கம்லாம் ஒரு மிருகத்தை அடிச்சதுன்னா பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆக்கி காலால இழுத்து கையால இழுத்து அப்படிதான் சாப்பிடுவோம், அப்படியே விழுங்காது. இது என்ன விழுங்கும், அப்படியே இதுவை கொடுத்தா கட்டிப்பாலை கொடுத்தா நம்ம விழுங்குற மாதிரி விழுங்குறது. எயிற்றுடன், அதாவது கந்தங்களோட விழுங்கக்கூடிய பாம்புகள். எயிற்றுடன் எடுத்து அப்படின்னா கஷ்டப்பட்டா எயிற்றுடன் விழுங்கும்னு அவன் பதப்பிரயோகம் பண்ணிக்கலாம். வேளத்தை விழுங்கும் மாசுனம்னு போட்டுக்கலாம். நாம இருந்தா அப்படிதான் போட்டுருக்கோம். அணுவா ரசிக்கணும் அவன் பாசுரத்தை. நாம என்ன பண்ணுவோம், இடிகொள் வேளத்தை கலியன் தேர்ந்தெடுத்தான். மாசுனம் மாசுனம் வரையன என்பதை கடிய மாசுனம் என்று போட்டுருந்தான். மீதி என்ன பண்றான், கூட்டினத இடிகொள் வேளத்தை விழுங்கும் கடிய மாசுனம்னு சொல்லாமல் எடுத்து எயிற்றோடும் தந்தத்தோட விழுங்கிறது. தந்தத்தோட விழுங்கும் பொழுதும் எடுத்து உடன் விழுங்கும். அதாவது தந்தத்தோட விழுங்கிறது மாத்திரம் இல்ல, கஷ்டப்பட்டு விழுங்கல, கபக்குன்னு வாயில போடுது. தட்டிப்பால வாயில போட்டுனா தொண்டை உள்ள போயிடுது. அப்படியே ஜீரா, ஒரு சில கோவில்ல ஜீரா கொடுத்தாரா நம்ம ரசிச்சு சாப்பிடணும்னா கூட முடியாது. அதுல இருக்கிற நெய் என்ன ஆகும்னா நாக்குல வச்ச உடனே அது வழுக்கி உள்ள போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி உடன் விழுங்கும்னு பதம் போட்டுருக்கான். அப்படின்னா கஷ்டப்பட்டு திணறி போய் சாப்பிடல. அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த மாசுனம் வரையன. இங்க களிரை விட, இந்த பாசுரத்தை நல்லா யோசிக்கணும், களிரை விட மாசுனத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் கம்பன். அப்போ அந்த கலியன் பாசுரத்துல என்ன பண்ணணும், அந்த களிரை மேகங்களாகிற களிரை விட மாசுனத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்காக என்ன பண்றான்னா எடுத்து உடன் விழுங்கும்
அப்ப எடுத்து உடன் விழுங்கும் கடிய மாசுனம் அப்படின்னு சொன்னா எடுத்து உடன் விழுங்கும்னு சொன்னா அப்ப மேகத்தை நோக்கி களிரை நோக்கி மாசுனம் வருவதுதான் அவன் சொல்லப்படுறோம். ஐயோ அது வாழைப்பூ ஆயிர மாதிரி ஆயிரதே இல்லை, கந்தத்தை உடைச்சிட்டு சாப்பிட்றது இல்லை, கந்தத்தை எடுத்து போட்டு சாப்பிட்றது இல்லை, கஷ்டப்பட்டு யானையை முழுங்கிறது இல்லை, லபுக்குன்னு முழுகிடுத்து அந்த மாசுனம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நமக்கு இடம் கிடைச்சதுன்னு அந்த யானையை நோக்கி எப்படி போயிருக்கோம், அவ்வளவு சந்தோஷமா போயிருக்கோம். அப்படி இருந்துச்சா யானையை பார்த்து பயந்து போச்சு, எங்கேயோ போய் ஒளிஞ்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே இடிகொள் வேகத்தை எயித்துடன் எடுத்துடன் விழுங்கும் கடிய மாசுனம் கற்றவரென அடங்கி. இதை எங்க வர்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னா பெருமாளும் பிராட்டியுமாக சித்திரக்கூடத்துக்கு போறா. சித்திரக்கூடத்துல ஆச்சரியமான கற்பனை அவனுக்கு. அங்கேயும் என்ன பண்ணான்னா வைஷ்ணவ சித்தாந்தத்தை காட்டுறதுக்காக பெருமாளை விட எங்கேயும் அவன் பெருமாளை விட ராமனை விட சீதையை கொஞ்சம் வசதி சொல்லிடுவான். அந்த வர்ணனையில கூட பெருமாள் அங்க இருக்கிற அன்னத்தை பார்த்து சீதை கிட்ட பேசின பேச்ச, களிரை பார்த்து சீத்தை சொன்ன வார்த்தை ரொம்ப வசதியா இருக்கும். எங்கேயுமே அவன் பெருமாளை விட பிராட்டி கொஞ்சம் தூக்கி வைப்பான். அதாவது மன்னனை காணும் தோறும் குரிசில பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா அவன் நங்கையை காணும் தோறும் 1000 நயனம் வேண்டும்னு சொல்லுவான். ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும்னு ராமன் பக்கத்து கல்யாணத்துல சொன்னா, சீதாராமன் கல்யாணத்துல ராமனை சேர்ந்தவா சீதையை பத்தி சீத்தை பக்கத்து மனுஷால கிண்டல் பண்றதுக்கு எங்க ராமனை பார்க்கறதுக்கு அழகான ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதை 2 கண்ணு தானே வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு 1000 கண்ணு வேணும்னு சொல்ல. சீத்தை பக்கத்துவா என்ன சொல்றா, எங்க சீதையை பார்க்கறதுக்கு பக்கத்துல ஒரு பொட்டியில ஒரு 1000 ஒரு இதை வாசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி எடுத்துட்டு இன்னொரு கண்ணாடி மாட்டிப்பால. அது மாதிரியாக பல செட் ஆஃப் 1000 ஐஸை வச்சுக்கோங்க. எங்க சீதையுடைய மூக்கை பார்க்கறதுக்கு ஒரு 1000 கண்ணாடி, புருவத்தை பார்க்கறதுக்கு ஒரு 1000 கண்ணு, அவ கேசத்தை அனுபவிக்கிறதுக்கு 1000 கண்ணு, அவன் நகத்தை அனுபவிக்கிறதுக்கு 1000 கண்ணு, 2வது தடவை அவளுடைய இமைய கண்ணை அனுபவிக்கும் போது இன்னொரு 1000 கண்ணு. இப்படியே காணும் தோறும் குறிச்சற்கும் மன்னதையாம சொல்றான். அது மாதிரி இந்த சித்திரக்கூட படத்துல ரொம்ப அழகா வச்சிருக்கான் கம்பன். அவன் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் அந்த இயற்கையை வர்ணிக்கிற இடிகொள் வேகத்தையை துடம் எடுத்துடன் விழுங்கும் கடிய மாசுனம் கற்றறிந்தவரென அடங்கி சடைகொள் சென்னிய தாழ்விலர் தாம் இடித்து ஏற படிகளாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். சந்தேகம் வந்து அந்த சித்திரக்கூடத்தினுடைய மலை தாழ்வரைகளிலே விசித்திர சித்திரக்கூடகிரி கடகதட ரம்யாவசா. இதுல சுவாமி தேசிகன் சாட்சியார அது ரொம்ப சங்கரமா சாட்சிருக்க சுவாமி தேசிகன். விசித்திரம் தான் இது. இந்த சித்திரக்கூட படம் மட்டும் அங்க விசித்திரம்னு போட்டேன். சித்திரக்கூடத்தினுடைய தாழ்வரைகள் விசித்திரமாக இருக்கிறது. அந்த பிக்கு தான் இவ்வளவு பாட்டு எழுதுறான் இவன், அல்லது இவன் எழுதின பாட்டு அவர் வீண் உபசர்க்கம் போட்டாரோ சுவாமி, எப்படி வேணா இருக்கட்டும். என்ன சொல்றான் அப்படின்னா, அப்போ பெருமாள் சொல்ற இங்கெல்லாம் தபஸ் பண்றாரு. ஏன்னா பரத்வாஜர் சொல்ற அது நல்ல இடம், மகான்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வாழறதுக்கு உகந்த இடம், அதனால சித்திரக்கூடத்துக்கு போகணும் பரத்வாஜர் சாட்சியர். அதனால்தான் பெருமாள் அங்க எழுதினார். அப்போ அந்த இடத்துல இவ்வளவு தபஸ்விகள்லாம் இருக்காரு, அனாயாசமா தந்தத்தை எடுத்து வைக்காம யானைய தட்டிப்பால் சாப்பிட்ற மாதிரி அங்க இருக்க மலைப்பாம்பு சாப்பிடுறது. இவா கண்ணை மூண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தானா இவால மலைப்பாம்பு விழுங்காதா என்று ஒரு கேள்வி ஒரு மோனம். அப்போ அதுக்காக சொல்றா அதை பெருமாள் சாய்கிறார். இங்க இருக்கக்கூடிய தபஸ்விகளை இந்த பாம்புகள் விழுங்கிறது இல்லை. அப்போ யானையை விழுங்கக்கூடிய பாம்புகள் மலைப்பாம்புகள் கொண்ட இந்த சித்திரக்கூடத்தினுடைய தாழ்வரையானது அங்கு இருக்கக்கூடிய மகான்களை விழுங்குவது இல்லை. கடிகொள் மாசனம் கற்ற வரிவரென அடங்கி. இவர்களெல்லாம் மகான்கள், பகவானை பற்றி கற்றறிந்தவர்கள், இவர்கள் இடத்துல நாம வாழாட்டக்கூடாது என்று அவளுக்கு என்ன பண்றதுன்னா எங்கேயாவது ஏறணும்னா படிக்கட்டாக மாறுகின்றன. அதாவது அந்த சோழ நாட்டு அரசனிடத்துல தமிழ் இலக்கியத்திலாம் வருவேன், புலியும் ஆடும் ஒரே படித்துறையில தேர்ப்ப சாட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கற்றவர் இவர் என அடங்கி சடைகொள் சென்னியர் தாழ்வினர் தாம் மிதித்து ஏற. ஜடதாரிகளாக பகவத் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் எங்கேயாவது ஏறணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல நான் சுருண்டு 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 படிக்கட்டாக மாறுகின்றன. இவை யானையை தந்தத்தோடு உடனே சமப்படாமல் விழுங்கக்கூடிய இந்த மலைப்பாம்புகள்
அவர்களுக்கு படிக்கட்டாகின்ற சித்திரகூடம். படிக்கலாம் என தாழ்வரை கிடப்பன பாராய். இது ஒரு பாசுரம். இந்த பாசுரம் வந்து சித்திரகூட பருவத்துல 34ஆம் பாசுரம். 4ஆம் பாசுரத்திலையும் இது சொல்றான் அவன். வடங்கொள் பூன் முளை மடமையிலே மத கதமா அடங்கு பேர் வயிற்றளவு உரியமை தோறும் தொடக்கி தடங்கள் தோறும் நின்றாடுவ தண்டலை. அதாவது தடங்கள் தோறும், இப்போ இவ நடந்து போயிட்டு இருக்கா சீதை ராவணம், அங்கங்க துணி வளர்த்தினா மாதிரியாக அங்கங்க மலைப்பாம்புடைய தோல், மலைப்பாம்புகள் தோலை உரிச்சிருக்கு. அந்த தோலை உரிச்சு மலைப்பாம்புகள் உரித்த தோள்கள் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பெருமாள் சாதிக்கும் போது சீதை கிட்ட வடங்கொள் பூன் முளை மடமையிலே என்று அவளை விழித்து மத கதமா அடங்கு பேர் வயிற்ற அரவு மதம் பிடிச்ச யானைய தம் பயத்துல அனாயாசமாக அடக்கி கொள்ளக்கூடிய மலைப்பாம்புகள் உரியமை தோறும் உடல் தோல், உரினா உடல் தோல், அவை அங்கங்கும் தொடங்கி தடங்கள் தோறும் நின்றாடு. அது ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தியா, இது என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? இந்த மலைப்பாம்பு அனாயாசமாக யானைகளை விழுங்கக்கூடிய மலைப்பாம்புகளுடைய தோள்கள் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. இது மலைப்பாம்போட தோல் அப்படின்னு பெருமாள் காட்டுற. இந்த 2 பாசுரத்தையும் மனசுல வச்சுட்டு நம்பிள்ள என்ன சாட்சிருக்க அப்படின்னு சொன்னா, இந்த கரிய மாமுகி படலங்கள் கிடந்தவை முழங்கிட களிரெங்கு பெரிய மாசுணம் வரையன பெயர்தரு பிரிதியம் பெருமானை. இதனால நஞ்சியர் சாட்சியை விட நம்பிள்ளை கம்பராமாயணத்தை கொண்டு இந்த பாசுரத்துக்கு, அதாவது பிரிதி பாசுரத்தினுடைய திருநாம பாசுரத்துக்கு வியாக்கியானத்தை பண்ணிருக்க. இது நம்பிள்ளைக்கு அப்போ கம்பராமாயணமானது இந்த பெரிய கலியனுடைய ஸ்ரீசுக்திய விளக்கத்துக்கு காரணமாச்சு. அடுத்தது யுத்தம் வருது. யுத்தத்துல அரக்கர் சேனையெல்லாம் பிரசித்தமான பாசுரம், கம்பராமாயணத்துல பிரசித்தமான பாசுரம். ஆலய குணக்கமைந்த மாருதம் அரைந்த வல்லினரகரம் பெரியரா பூளையாயின, பூளை பெரியலா, பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாகன நல்கினன் நான் இளங்கமுகின் வாழைதாவுரு கோசல நாளுடை வள்ளல். பள்ளிக்கூடத்தில் கூட இது உண்டு, இது படிச்சிருக்கேன். ஆளையா ஆள்கின்ற ஐயா அரசனே, உனக்கு பெருமாள் வந்து திரும்பி போயிட்டு வா அப்படிங்கிற. இன்று போய் நாளை வான்னு கம்பன் சொன்னது தமிழ்நாட்டில் பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாளை என்கிற சொல்லுக்கு நீ எப்ப வேணா வரையோ. அப்ப நான் லோகம் ஏண்டா படிக்காத ஊரை சுத்திட்டு இருக்கேன், நாளைக்கு என்னடா பண்ணுங்க வயிற்று பொழுதுக்கு அப்படின்னா நாளைக்குன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு எதிர்காலம் என்று அர்த்தம். கம்பராமாயணத்துல இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்னா, ஏன்னா அங்க முதல் நூல்ல ஆஸ்வாசியன் வித்யாதி தட்சி ஜெகந்தி, எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை, நீ நிதானமா வா, 10 நாள் கழிச்சோ வா, 5 நாள் கழிச்சோ வா, நீ சண்டை போட வரணும்னு கூட அவசியம், போய் போருக்கு திரும்பி வான்னு சொல்ல. இங்க போருக்கு நாளை வான்னு பெருமாள் சொன்னதுக்கு காரணம் இப்ப அவன் புகுதியை வச்சுட்டு சொல்ற. நீ போருக்கே வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா மனம் ஆகும், ஆறுக்கு கோபம் எல்லாம் ஆறிடும். ஒரு மனுஷனுக்கு ரியலிஸ்ட், நீ 10 நாள் எடுத்துக்கோ, யுத்தத்துக்கு போலாமா சரணாகதி பண்ணலாமா, பிராட்டிய நீ இப்ப தேரை ரெடி பண்ணிட்டு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு ராமன் கிட்ட போலாமா, இல்ல அல்லது பிராட்டிய ஏழ கொண்டு போய் ராமன் கிட்ட சொல்லலாமா, நீ நினைச்சு போகிறதுக்கு அர்த்தம். அப்ப சொல்றான், அப்போ ஆலையா இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு ஆலையான கூட்டத்துக்கு ஐஸ்வர்யத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஐஸ்வர்யத்தை இழக்கணும். ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கான், அந்த வீட்டை யாருக்கா இடிக்கணும்னு தோணுமா அப்படின்னு சொன்னா ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். இந்த புல்டோசரை வச்சு இடிக்கிறவன் சொல்றான், எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ஒரு பேப்பர்ல அவன் போட்டிருக்கான், அவனுக்கு இது இருக்கிறான், இது மாதிரி ஜனங்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும்போது இப்படி வந்து அரசாங்கமே அவளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடத்த பின்னாடி இடிக்கிறா இல்லீகல். போஸ்ட்மார்ட்டவனுக்கு எவ்வளவு மனசு தாக்கம் வருதோ அப்படி வருது எனக்கு அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். அந்த புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறான்னு கார்பரேஷன்காரன் அவன் சொல்றான், அதை அச்சேதனமான ஒரு பில்டிங்கை இடிக்கிறதுன்னு சொல்றான். இந்த ஆலையான்னு சொன்னதுனால நீ ஏன் ஐஸ்வர்யத்தை இருக்கணும், நீ ஏன் திரும்பி நீ தேரெல்லாம் வச்சுட்டு கூட திரும்பி வரணும்ல, நீ பிராட்டியை கொடுத்துடு. பண்ண தப்பு காரியத்தை விட்டு வெளில தப்பு பண்றது சகஜம், அதை விட்டு வெளில வரதுக்கு வழியை பாருன்னு அர்த்தம். ஏன்னா நாளை வானா உனக்கு எப்ப தோன்றதோ வா, போருக்கு வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அவன் புதிரி பிரகாரம் சொல்லணும், நீ போருக்கு வந்தாலும் வா, இல்ல சீதை திருப்பி கொடுக்க வந்தாலும் வான்னு அர்த்தம். அப்ப சாய்க்கும் போது பெருமாள் சாய்கிற
உனக்கமைந்த மாருத மறைந்த பூளையாயின கண்டனை. ஒன்னும் நீ பாருப்பா, எப்படி உன்னுடைய சேனை எல்லாம் இருக்குன்னு தெரியாம போயிருக்கு பாரு. இப்ப போர்ல மாருதம் அடைந்த பெரிய காற்று அடைந்த பூளையாயின கண்டனை. பூளை என்கிற பூ பெரியடா. அந்த புஷ்பம் என்ன பண்ணா, இப்போ ஆகாசத்திலேருந்து புஷ்பம் கீழே விடுது. பூங்க மரம் இருக்கு, அசோக மரம் இருக்கு. அந்த மரத்துடைய புஷ்பங்கள் எல்லாம் காத்தடிக்கிறது, பல 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 பலன்னு கீழே பொற்றதை பார்க்கணும். மேலேருந்து கீழே பூமியில வந்து பூக்கள் விழறத. இது ஒரு காட்டுப்பூ. பூளை என்பது ஒரு காட்டுப்பூ. அந்த காட்டுப்பூ மரத்திலிருந்து பிரியறது தெரியும். உடனே அப்படியே காத்துல வந்து பூமியில வந்து உழவே விடாது. மரத்துல இருக்க வரைதான் அது பூ. மரத்திலேருந்து டிட்டாச் ஆச்சுன்னா காத்துலயே கலந்துடும். அது அப்படியே பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிஞ்சு கீழே வந்து உழவே விடாது அந்த மரம். அவ்வளோ காத்துல சீக்கிரமாக கலக்கக்கூடிய ஒரு காட்டுப்பூ. இத பூளை பூ என்று பெயர். அப்படி உன்னுடைய இருக்கிற இடம் தெரியாம ராமனுடைய சேனையானது இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சிருக்கிறதுக்கு கம்பன் பூளை பூவை உதாரணம் கொடுத்துருக்கான். இது எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா, திருவள்ளியங்குடி பாசுரத்துல கலியன் சாட்சியத்தை கொண்டு கொடுத்துருக்கான். காற்றிடை பூளை கரந்தன அறந்தையுற கடலறக்கருதம் சேனை கூற்றிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் இராமன் தன் கோயில் ஊற்றிட நின்ற வாழையின் கனிகள் ஊந்து வீழ்ந்தன உண்டு மண்டி சேற்றிடை கயல்கள் உகழ் திகழ் வயல் சூழ். திருவள்ளியங்குடியதுவே திருவள்ளியங்குடிய வர்ணிக்கிற ஒரு வாழைப்பழம் உண்டா அனாயாசமா மீன்கள் அதை கபுத்துன்னு முடிக்கிறதுதான் அங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஊற்றிட நின்ற வாழையின் கிளைகள் ஊந்து வீழ்ந்தன உண்டு மண்டி சேற்றிடை கயல்கள் உகழ் திகழ் வயல் சூழ் திருவள்ளியங்குடி. அவன் எழுந்திருக்கிற எம்பெருமான் யாருன்னா கோலவில் இராமன். அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய திவ்யதேசம் அது. அவன் எத்தகையவன் அந்த கோலவில் இராமன் என்று சொன்னால், காற்றிடை காற்று அடிக்க பூளை கரந்தன கரந்தெங்கும் பரந்துலன் இறை நரகம் சின்னர காற்று பெரும் காற்று வீசும் பொழுதோ ஒரு காட்டு பூவான பூளை பூவானது கரந்தன காற்றோடு காற்றாக எப்படி பகவான் எப்படி எல்லா சேதனா சேதங்களையும் கரந்தெங்கும் பரந்துலன்னு சொல்றோமோ, அந்த பூளைப்பூவானது கறந்து விடுகிறது. காற்றிலே கறக்கக்கூடிய பூளைப்பூ. காற்றிடை பூளை கரந்தன அறந்தை உற கடல் அரக்க சேனை. ஒன்றும் சாதாரண சேனை இல்லை. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த பூளைப்பூவை நம்ம பார்த்தா எப்படி இருக்கோம், ஐயோ புஷ்பமா நம்ம கண்ணுக்கு தென்பட்டது அடுத்த க்ஷணம் காணாம போயிடுச்சு அப்படின்னு. இது என்ன மேஜிக்கு நாம நினைப்போம்னோ, சாதாரண சேனை இல்லை, கடலறக்கருதும் சேனை. உன்னுடைய சேனையில் இருக்குவாதான் ஒன்றும் ரொம்ப சோம்பி போன சப்பானிகள் இல்லை, ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கக்கூடியவா. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய கடலறக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு, விவேச்சு பாரு. எனக்கு திரும்பி ரசத்தைங்கிறதையும் எடுத்துன்னு வரணும். ஒன்னா பிராட்டி கூட கொண்டு வந்து கொடுத்துறேன்னு அதெல்லாம் துணிக்க முடியாது. ஆனா அப்படி பிராட்டியை கொண்டு வந்து கொடுனா அவன் கேட்க மாட்டான். அதுக்காக சாய்கிற காற்றிடை பூளை கரந்தன அறந்தையுற கடலறக்கருதும் சேனை கூற்றிடை செல்ல. காற்றிடை பூளை பூ செல்லுமா போலே கூற்றிடை உன்னுடைய அரக்கர் சேனை சென்றது. அப்படி கொடுங்கனை துறந்த கோலவில் இராமன். அந்த காற்றை போலே இவன் கொடுங்கனை. கோலவில் இராமனுடைய கணையானது அந்த சூறாவளி காற்றை ஒத்திருக்கிறது. அந்த கடலரக்கர் சேனையானது பூளை பூவை ஒத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமன் எழுந்தல் இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருவள்ளியங்குடின்னு சாய்கிற. அதுலேருந்து அந்த பாசுரத்துல காற்றிடை பூளை கரந்தன அறந்தையுற கடலரக்கர் சேனை கூற்றிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் இராமன் என்பதை மனசுல வச்சுட்டு ஆளையா உனக்கமைந்த மாருத மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாயன நல்கின நாகிலங்கம்பின் வாழை தாவுரு கோசல நாடுடைவள்கள் என்று கம்பன் சாச்சான். இப்படி நான் இன்னைக்கு முடிப்புன்னு பார்த்த முடிக்கல. அடுத்த வாரம் இதே தொடர்வோம். கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சும்ம பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.